ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ கல்கி பகவதி சமேத ஸ்ரீ கல்கி பகவதே நமஹ. நமஸ்தே. அம்மா பகவான் சரணம். நம்மளுடைய இல்லங்களில் சுபீட்சமும் ஆனந்தமும் நிலவறதுக்கோசரம் பெரம்பூர் ஸ்ரீ கல்கி இல்லத்தில் ஒரு வாரமும் மக்களுக்கு ஆனந்த தீட்சை கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆனந்த தீட்சை எல்லா மக்களையுமே சென்றடையணுங்கிறதுக்கோசரம் எளிய முறையில் மந்திரமாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பை நாங்கள் அமைச்சிருக்கோம், ஒரு பூஜை முறையை அமைச்சிருக்கோம். இந்த பூஜையுடைய நோக்கம் என்னன்னா, எல்லா வீடுகள்லையும் ஈஸ்வரியம், ஆனந்தம் மற்றும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்துங்கிறதுக்கோசரம் தான் இதை அமைச்சு கொடுத்துருக்கோம். இது விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், அம்மா பகவானுடைய மூலமந்திரம், கந்தர் அனுபூதி, திருவாய்மொழி, அபிராமி அந்தாதி, இது மாதிரி முக்கியமான தொகுப்புலேருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களும் பாடல்களும் எடுத்து அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த பூஜை எங்கெங்கே பண்ணலான்னா, நம்மளோட வீடுகளில் பண்ணலாம், வியாபார ஸ்தலங்களில் பண்ணலாம், நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீடுகளையும் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ஷிஃப்ட் ஏற்படும். இந்த பூஜையை எளிய முறையில் உங்கள் இல்லங்கள்லேயே பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு கலச சொம்பு, அதில் நீர் நிரப்பி மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டுக்கோங்க, அர்ச்சனைக்குரிய பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு விளக்கு, ஊதுபத்தி, இவ்வளவுதான். ஸோ இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆடியோ இந்த வீடியோடையும் உங்களுக்கு இணைச்சி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த பூஜையை பண்ணுங்கள். இந்த பூஜையை எல்லா இல்லங்களிலும் பண்ணி உங்களுக்கு அம்மா பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அம்மா பகவான் ஷார். இப்போது முதல்ல நம்ம விளக்கை ஏற்றி கொண்டுட்டு ஊதுபத்தியும் ஏற்றிக்கிட்டு இந்த ஏற்றுற சமயத்திலே நம்ம 7 வாட்டி மூலமந்திரமும் சொல்லுவோம். ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ கல்கி பகவதி சமேத ஸ்ரீ கல்கி பகவதே நமஹ. ஓம். அடுத்தது கடவுள்கிட்ட நம்மளை சரணடைய வச்சுக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்களை நல்லா காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்டுப்பீங்க. இது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய பாடல். இது உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகலா விளையாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அன்னவர்க்கே சரண் நாங்களே. அடுத்தது விநாயகருக்குரிய பூஜை. இதில் இப்போது அந்த கலசத்தில் கை வச்சுக்கிட்டு விநாயகருடைய மந்திரத்தை சொல்லும்போது நல்ல மனசால் விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இந்த மந்திரம் சொல்லும்போது உங்கள் தலைகளில் கொட்டி கொள்ளுவீங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாது. இதை 3 முறை சொல்லுவோம். அடுத்தது நவகிரகங்களுக்கான பூஜை. இது 9 கோள்களையும் அழைச்சி அவங்களுக்கு நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். உங்ககிட்ட இருக்க உதிரி பூக்களில் நீங்கள் இப்போ அந்த உதிரி பூக்களை கொண்டு கலசத்துக்கு அப்படியே அர்ச்சனை பண்ணுவீங்க. ஓம் ஆதித்யாய நமோ நமக, ஓம் சோமாய நமோ நமக, ஓம் மங்களாய நமோ நமக, ஓம் புதாய நமோ நமக, ஓம் குருவே நமோ நமக, ஓம் சுக்ராய நமோ நமக, ஓம் சனீஸ்வராய நமோ நமக, ஓம் ராகுவே நமோ நமக, ஓம் கேதுவே நமோ நமக. ஓம். அடுத்தது கர்ம விமோச்சனத்திற்கான மந்திரம். இது பகவான்கிட்ட இப்போது என்னுடைய கர்மாக்கள்லேருந்து என்னை
விடுதலை கொடுத்து என்னுடைய லைஃப்பை சந்தோஷமாக ஆக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுவோம். இதை 3 முறை சொல்லணும். ஓம் அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்தன விதாகினே ஆத்மஞானாகிதானேன தஸ்மை ஸ்ரீ பகவதே நமக. ஓம். அடுத்தது நம்ம எல்லா தேவதைகளையும், உங்களுடைய மாத்ரு தேவதானா உங்கள் அம்மா சைடில் இருக்கக்கூடிய தேவதைகள், உங்கள் அப்பா சைட்லேருந்து வரக்கூடிய தெய்வங்கள், பித்ரு தேவதைகள், நம்ம உங்கள் ஹஸ்பண்ட் சைடாக இருக்கலாம் இல்லை உங்கள் சைடாக இருக்கலாம். அதில் 7 தலைமுறைகளை பித்ருக்களையும் கூப்பிடுவீங்க, குலதெய்வத்தை கூப்பிடுவீங்க, அப்புறம் ஆச்சாரிய தேவதாவை கூப்பிடுவீங்க. ஆச்சாரியனா இங்கே குருவாக யாரை நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அவங்க, எல்லை தேவதம், இஷ்ட தேவதை, இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம பூஜை பண்ண போகிறோம். இப்போது கண்களை மூடி அவங்க கிட்ட எல்லாம் பிளஸ்ஸிங் வாங்கிப்பீங்க இந்த டைமில். ஓம் ஸ்ரீ சர்வதேவதா நமோ நமः. ஓம் ஸ்ரீம் மாத்ருதேவதா நமோ நமः. ஓம் ஸ்ரீம் பிதாதேவதா நமோ நமः. ஓம் ஸ்ரீம் பித்ருதேவதா நமோ நமः. ஓம் ஸ்ரீம் குலதேவதா நமோ நமः. ஓம் ஸ்ரீம் ஆச்சாரிய தேவதா நமோ நமः. ஓம் ஸ்ரீம் எல்லை தேவதா நமோ நமः. ஓம் ஸ்ரீம் இஷ்டதேவதா நமோ நமः. இப்போ முடியும் போது கொஞ்சம் பூக்களை எடுத்து அந்த கலசத்துக்கிட்ட போட்டுடுவீங்க. அடுத்தது இந்த கலசத்தில் கைகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 7 தீர்த்தங்களையும் அந்த கலசத்தில் ஆவாகனம் ஆகுன்னு சொல்லிட்டு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ண போகிறோம். ஓம் ஸ்ரீ திரிலோகரூபிணி சப்ததீர்த்தஸ்வரூபிணி தைரிய ஞான லக்ஷ்மினி பராசக்தியே நமோ நமः. இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி அந்த கலசத்தில் 7 தீர்த்தங்களையும் ஆவாகனம் ஆகுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். அடுத்தது திருமந்திரத்திலிருந்து ஒரு மந்திரத்தை மட்டும் எடுத்து, இது சிவனுக்குரிய மந்திரம். இப்போது சிவனை நம்ம கூப்பிட போகிறோம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சிவனும் பார்வதியும் வேற கிடையாது, ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் இருக்காங்க. அதாவது ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் ஐக்கியம், 2 பேரையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது அப்படின்றது ஆனது. அதே மாதிரி அந்த கடவுள்கிட்டையும் நம்மளும் ஒரு அங்கமாக நம்மளை பிரிக்க முடியாத அளவுக்கு ஐக்கியமாகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிப்பீங்க. கோது குழாவிய கொன்றை குடச்சடை மது குழாவிய வானுதல் பாகனை யாது குழாவி அமரரும் தேவரும் கோது குழாவி குணம் பகிழ்வாரே. இதை 3 முறைகள் சொல்லி அந்த சிவனை பிரார்த்தனை செய்வோம். அடுத்தது பரஞ்சோதி அம்மா பகவானுடைய மூலமந்திரத்தை 7 முறை சொல்லி அந்த பரஞ்சோதி அம்மா பகவான் கிட்ட கண்களை மூடி உங்கள் பிரார்த்தனைகளை இப்போ சொல்லணும். ஓம் ஸ்ரீம் சர்வதேவ பரம் கருண பரஞ்சோதியை நமः. இதை 7 முறை வாட்டி சொல்லுவீங்க. அடுத்தது பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்ல போகிறோம். இந்த 3 மந்திரங்கள் வரும். இது ஒன்றொன்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், பெருமாளோ இல்லை எந்த பெருமாளை நீங்கள் கும்பிடுறீங்களோ அந்த கடவுளை மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ பகவானையும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இந்த 3 மந்திரங்களை சொல்லும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கே வச்சுப்பீங்க. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மணனே. இந்த மந்திரத்தை 3 வாட்டி சொல்லலாம். அடுத்தது சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்தானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைக்கநாதம். அடுத்த மந்திரம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்ன பலனை தரக்கூடிய மந்திரங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமாவளி சொல்லி பெருமாளை கும்பிடுறது. இந்த 4 லைனே நம்ம சொன்னாவே அதற்குரிய பலன் நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த மந்திரத்தை 3 வாட்டி நம்ம சொல்லி பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்போம்.
அடுத்தது அபிராமி அந்தாதியிலேருந்து இருக்கக்கூடிய 2 பாடல்களை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாட போகிறோம். அந்த அபிராமி அன்னையை வரவேற்கிறதுக்குரியான ஃபஸ்ட்டு பாடல் இது. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுதார்க்கொரு தீங்குமில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்குமில்லையே. இப்போ அம்பிகையை கலசத்தில் நம்ம வரவழைச்சி அவங்கள விழுந்து வணங்கிக்கிறோம். அடுத்தது அவங்கக்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறோம். கண்களை மூடி இந்த பாடலை நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் வேணுமோ அத்தனையும் அந்த அம்பிகை கிட்ட கோரிக்கையாக வைப்பீங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லடையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அடுத்தது நம்ம அந்த துர்க்கை அம்மனையும் சக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களையும் நம்ம பத்மாவதி தாயாரையும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் எல்லா தேவதைகளையும் அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணிக்கிட்டு கைகளை வச்சு காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்க்கை பிரச்சோதயாது இந்த மந்திரத்தை 3 வாட்டி சொல்லுவோம். கலசத்தில் கை வைப்பீங்க. அதுக்கப்புறமா கண்களை திறந்துட்டு உங்களுடைய கையில் இருக்க உதிரி பூவை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மந்திரம் இப்போ சொல்லக்கூடிய 7 நாமங்களும் எப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம் சொன்ன பலனை கொடுக்கக்கூடியது. நமகன்னு சொல்லும்போது பூவை போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூதகமல கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சாமர ரமாவாணி ஸ்வயதக்ஷிண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்திக்கிய ரூபிண்யை நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமக. அடுத்தது முருகருக்குரிய மந்திரம் இது. இந்த நேரத்தில் முருகர் அங்காரகன் அப்படின்னா நம்மளுடைய வேலைக்கும் இடத்திற்குமான கடவுள் அவர். அதற்காக உங்களுடைய பிரார்த்தனைகள் இருந்தால் இந்த டைமில் அந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்பீங்க. அடுத்தது காயத்ரி மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. நீங்கள் உங்களுடைய வீடுகள்லையும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கணுன்ட்டு கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணிப்பீங்க. ஓம் பூர்புவஸ்வஹ தத்ஸ்வவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்பீங்க. அடுத்தது லக்ஷ்மி காயத்ரி மந்திரம். இது லக்ஷ்மி தேவியை நம்ம ஃபஸ்ட்டு வரவேற்கிறோம். ஓம் மகாதேவி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தையும் 3 வாட்டி சொல்லி லக்ஷ்மி தேவியை அந்த கலசத்தில் வர சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்பீங்க. அடுத்தது மகாலட்சுமி அஷ்டகம் நம்ம சொல்ல போகிறோம். இது உங்கள் கைகளில் உதிரிப்பூ இருக்கும் இல்லையா, இந்த நமோஸ்துதே அப்படின்னு சொல்லும்போது அந்த உதிரிப்பூவை எடுத்து அந்த கலசத்துக்கிட்ட போட்டு நீங்கள் உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கான பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிப்பீங்க. அது வேலையாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், இல்லை நல்ல உறவு முறையாக கூட இருக்கலாம். நல்ல உறவு முறை இருந்தால் ஐஸ்வர்யம் தானாக வந்துடும்னு பகவான் சொல்கிறாங்க. அந்த உறவு முறைக்காக கூட நீங்கள் ஐஸ்வர்யத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போது மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்கிறோம். நீங்கள் இந்த வார்த்தைகளை நல்ல காதுகளில் கேட்டுக்கிட்டு கண்களை மூடி நல்லா விஷுவலைஸ் பண்ணி பிரார்த்தனை பண்ணிப்பீங்க.
नमस्तेऽस्तु महामाये श्रीभीडेशुरभूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आदिशक्ति मगेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्म महारौद्रे महाशक्ति महोदरे महापाप हरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते। भस्मासन सिदिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्माता महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी नमोऽस्तु ते। அடுத்தது சரஸ்வதி தேவிக்குரிய காயத்ரியை சொல்ல போகிறோம். எங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஞானமும் புத்தி கூர்மையும் தேவைப்படுதோ அந்த இடத்துல எனக்கு ஞானத்தையும் புத்தி கூர்மையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிப்பீங்க. ஓம் ஹம்ச ஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாது. இதை 3 வாட்டி சொல்லி கண்களை மூடி சரஸ்வதி தேவியை நல்லா பிரார்த்தனை பண்ணிப்பீங்க. அடுத்தது சரஸ்வதி தேவிக்குரிய ஒரு பாடல். கண்களை மூடி உங்களுடைய பிரார்த்தனைகளை இப்போது அந்த சரஸ்வதி தேவிகிட்ட நீங்கள் வைப்பீங்க. மாணிக்க வீணையும் மரகதையாழும் பாவலர் போற்றும் நற்கவிதையாவும் உயிர் தண்டில் தகிக்கும் ஓம்காரமாகவும் யாவற்றுக்குமான கலையின் வித்தாகவும் விருட்சமான சரஸ்வதியே போற்றி போற்றி விருட்சமான சரஸ்வதியே போற்றி போற்றி. அடுத்தது முக்கியமான பகுதி. இப்போ இத்தனை தெய்வங்களை கூப்பிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகள் பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அத்தனை தெய்வங்களுக்கும் சேர்த்து நாங்கள் எங்கள்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டு 16 வகையான செல்வங்கள் தரக்கூடிய அந்த மந்திரத்தை நம்ம படிக்க போகிறோம். 16 வகையான செல்வங்கள் அப்படின்னா நல்ல படிப்பு, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், சந்தானங்கள், நம்மளுடைய குழந்தைகள் வழி தவறாமல் போகாமல் இருக்கிறது, ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு 16 செல்வங்கள் வரும். இதில் கண்களை மூடி இந்த வார்த்தைகளில் கவனம் வச்சுட்டு கடைசியில் முடியும் போது இது அனைத்தையும் தந்தையினுடைய அம்மா பகவானுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளுமோர் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி
பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகழாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகழாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அடுத்தது அம்மா பகவான் கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகள் சொல்கிறோம். இது வள்ளலார் அருளிய இந்த பாடல். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தகர் உள்ளிருந்தோங்கும் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானை நான் மறவேனே. ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானை நான் மறவேனே. அடுத்தது இப்போது வெள்ளாவோட முடிஞ்சிருச்சு. பூஜையோட நிறைவு பகுதி இது. உங்களை கண்களை மூடிக்கிட்டு அம்மா பகவான்கிட்ட உங்களோட பிளஸ்ஸிங்கை வாங்கிப்பீங்க. இந்த மந்திரத்தை நல்ல காதுகள் கொடுத்து கேட்டுப்பீங்க. சமர்ப்பணதர சங்கடஹர சுபன்ம பகவான்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிப்பீங்க. அந்த மந்திரத்தை திரும்ப சொல்கிறேன். சமர்ப்பணதர சங்கடஹர சுப நிகழ்வர மங்களஹர மங்களாமி. இதை 7 முறை சொல்லிட்டு பகவான்கிட்டேருந்து பிளஸ்ஸிங் வாங்கிப்பீங்க. பூமி மங்கலம் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம கைகளை வானத்தை உயர்த்தி நீட்டி பகவான்கிட்டையும் அந்த ககனங்களிலிருந்து நம்மளுடைய ஆசீர்வாதங்களை வாங்கிப்போம். பூமி மங்கலம் உதக மங்கலம் அக்னி மங்கலம் வாயு மங்கலம் ககன மங்கலம் சூரிய மங்கலம் சந்திர மங்கலம் ஜகத் மங்கலம் ஜீவ மங்கலம் தேக மங்கலம் மனோமங்கலம் ஆத்ம மங்கலம் சர்வ மங்களம் பவத்து 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 சர்வ மங்களம் பவத்து 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 சர்வ மங்களம் பவத்து பவத்து பவத்து. ஓம். நிறைவு பகுதி, ஆனால் மிக முக்கியமான பகுதியாக பகவான்கிட்டேருந்து அந்த ஆனந்தத்தை நம்ம வாங்கிக்கிட்டு மற்றவங்க எல்லாருக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதை இப்போ கண்களை மூடி ஒரு 3 வாட்டி மூலமந்திரம் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஹிருதயத்திலையும் ஆனந்தமும் அவங்கள சுற்றி இருக்கவங்க நல்லா ஆனந்தமாக இருக்கவும் இந்த உலகத்தை நல்லா ஆனந்தமயமாக ஆகட்டும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஒரு 3 வாட்டி மூலமந்திரம் சொல்லிட்டு இந்த பகுதியை இப்போ நிறைவு செஞ்சுட்டு கடைசியில் ஆரத்தி எடுத்துக்கலாம். ஓம் சச்சிதானந்த பரபிரம்மா புருஷோத்தம பரமாத்மா ஸ்ரீ கல்கி பகவதி சமேத ஸ்ரீ கல்கி பகவதே நமக. ஓம். இப்போது உங்களுக்கு யார் யாருக்கு ஆனந்தத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆனந்தத்தை அவங்க இல்லங்களிலையும் அவங்க மனசுலையும் ஆனந்தம் நிறைவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆனந்த தீட்சை நீங்கள் தரலாம். இப்போது கடைசியாக ஆரத்தி எடுத்து இந்த பூஜையை முடிச்சுக்கலாம். நன்றி அம்மா. பகவான் சரணம்.